Hello friends, welcome to Meera Mind Voice. Day 54 in Big Boss House. இன்னைக்கு அப்பாடா இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியும் நம்மளால். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் மொதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க காலம்புற 1 hourல விக்ரம் இந்த டாஸ்கில் நிறைய விக்ரம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாருங்க. காலம்புறம் அமித்தை கூப்பிட்டு அவர் எதுக்கு ஓகே பாருவோட சம்மந்தப்பட்டிருப்பதனால் சாரியை திருடினதுக்கே இவ்வளோ வருத்தப்பட்டாங்களே, அவங்களோட கிரெடிட்டை திருட்டிட்டோன்னா அப்படிங்கிறாரு. என்ன பிளான்னாக்க, நேற்றுக்கு விடிய உட்காந்து பாரு எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க. பாத்திரம் விளக்குறதுலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் படுத்துருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சதுக்கு காரணம் விக்ரம் தான். விக்ரம் சொன்னதுனால, மோட்டிவேட் பண்ணதுனால அவங்க பண்ணினாங்க. அவங்கள ஏதாவது பண்ணி ட்ரிகர் பண்ணி உடைய வைக்கணுங்கிற மாதிரி இவர் ட்ரை பண்ணுறாரு. இவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து அமித் ஏய் நானும் பார்த்துட்ருக்கேன், எஃபர்ட் போட்டது அத்தனை அந்த அம்மா சிங்கிளாக, நீ அப்படியே க்ரெடிபிலிட்டி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு இவர் ஏதாவது சொல்லுவார். அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு பிளானு. ஆனால் பியூட்டிஃபுல்லாக அது அப்படியே சரி தங்கம் ஓகே, உங்களுக்கு யாருக்கு பால் வேணும், யாருக்கு டீ வேணும் அப்படின்லாம் கேட்டு அதை கண்டுக்காமல் கடந்து போயிட்டாங்க பார்வதி. அவங்கக்கிட்டையா பழிக்கும் உங்கள் பாச்சா அப்படின்னு தோணுது. இதில் சாண்ட்ராலேருந்து திவ்யாலேருந்து எல்லாரும் விக்ரமோடு உடந்தை. அமித்தும் நடுப்புற பெர்ஃபார்ம் பண்ணார். யாரையுமே கண்டுக்கல நம்ம பார்வதி. ஆனால் உண்மையிலே இந்த வாரம் முழுக்க சமைக்க தெரியுமோ தெரியாதோ, அவங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளையும் பொறுத்துக்கிட்டு நல்லா டாஸ்க்கை பண்ணி முடிச்சிருக்காங்க. பார்வதியாக அவங்க வெளியில் வந்த நேரம் வெகு சில நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணினது. இதை முடித்த உடனே பார்த்தோன்னாக்க வியனா ஆஸ் யூஷுவல் விக்ரமை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் சி யூ ஹவ் கிராஸ் த லிமிட், இதுக்கு மேலே நீ பேசினா நல்லா இருக்காது வியனான்னுட்டு அவர் பயங்கரமாக வியனாவை கத்தினார். எஃப்ஜே சொல்கிறாரு, ஏய் நீ கத்து, நான் வேணான்னு சொல்லலை, நல்ல ஸ்டூடெண்ட்டு நீ, வார்த்தைகளை பார்த்து பேசு, வார்த்தை ஏதாவது விட்டுட்டேன்னா அப்புறம் உன் பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. வியனாவும் அவரும் ஏதோ ஒரு சின்ன டிஃபில் இருக்காங்க. அது என்ன டிஃபன் தெரில அப்படின்னு சொல்ல வேணுன்ட்டே வியனா அங்கேருந்து விக்ரம் உட்காந்து வியனாவும் கனியுமாக பேசிகிட்ருக்காங்க. அவர் முதுகில் தண்ணியை கொட்டிட்டு போகிறாங்க. கேட்டால் ஆக்சிடென்டலாக ஒரு சேரில் உட்காந்துருக்கிறோம், முதுகில் எங்கேருந்து தண்ணி வரும். இவர் என்ன பண்ணார், சுபிக்ஷாவையும் கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போய் அது இந்த அம்மாவுக்கு தெரியுது அவர் வராருன்னுட்டு, அட்லீஸ்ட் நின்ன இடத்துலேயே நின்று இருந்தால் மூஞ்சியில் மட்டும் வாங்கிட்டு விட்டுருக்கலாம். அது போய் வேணுன்ட்டே பெட்டில் படுக்க மூஞ்சியில் கொட்டிட்டு வந்துடுறாரு. எஃப்ஜே நீங்கள் பண்ணுங்க, ஆனால் இப்படி பெட்லெல்லாம் விட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அது அவங்க பண்ண வேலை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு வாக் அவுட் பண்ணிடுறாரு. அடுத்தது பேசிகிட்ருக்காங்க. அரோரா பியூட்டிஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. அவள் கிளாஸ் அட்டன் பண்ணால் நாங்கள் யாரும் வரமாட்டோம் அப்படின்னுட்டு. சாண்ட்ரா சொல்கிறாங்க, அது அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும், பண்ணாதீங்க. அவளுக்கு நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு போய்டுறோம், அவள் வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தான்னா எப்படி அட்டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன்கிட்டேயும் சாண்ட்ராக்கிட்டேயும் அரோரா சொல்கிறாங்க, அவள் வேணும்ன்ட்டு பண்ணுறது நிச்சயம் இந்த வாரம் எல்லோரும் எஃப்ஜேயை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அடுத்தது இவளை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளே போகலான்னு அந்த ஒரு இதை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காங்க இவங்க 3 பேரும். இவங்க எல்லாருமே அதான், இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஓப்பனாக பேசலை. இவங்க வந்ததுக்கப்புறமா, வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறமா எது என்னென்ன பண்ணணுங்கிறத ஓப்பனாக பேசி எல்லோரும் பண்ணுறாங்க. அமித் கிச்சனில் இது பண்ணிவிட்டு அவர் போய் ஒரு பீட்ரூட்டை போட்டு ஒரு கிச்சடி கலர்றாரு. ரவா கிச்சடியில் பீட்ரூட் போட்டு அதை பார்த்தா சாப்பிட பிடிக்கல. விக்ரம் என்னால் சாப்பிடவே முடியலன்னு பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்ருக்காரு. உடனே எனக்கு முட்டை போட்டு கொடுங்கன்னொடனே வரிசையாக 9 ஆர்டர் வருது முட்டைக்கு. சொல்லிட்டாரு. பார்வதி அழகாக எடுத்து வச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிட போய்ட்றாங்க. ஏன்னா செஞ்சுட்டு இருந்தால் அடுத்தது இவங்களுக்கே செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு, எப்படியும் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் இப்போன்னுட்டு. டாஸ்க் லெட்டர் வருது. இவங்கள பிபி எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போகிறாங்களாம் மியூசியத்துக்கு. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதை பார்த்து டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
எதுக்காக இந்த எக்ஸ்கர்ஷன் வச்சாங்க, எதுக்காக இந்த மியூசியம் வச்சாங்க, அதனுடைய பர்பஸையே புரிஞ்சுக்காம, உள்ளே இருக்கிற அந்த டாஸ்கையும் புரிஞ்சுக்காம, கனி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற பேரில் ரயானுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னு கேட்டாருன்னு கலர் கொடுத்தாங்களாம். ஹலோ, அது அவருக்கு டாஸ்க்கு. அவர் என்னுடைய லுக்ஸு அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லி அவரை கலர் பண்ண வச்சாங்க. இது தெரியாமல் அவங்க ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல, ஆனால் அங்கே நிறைய மெமரிஸ் இருந்தது ரீகேப் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் இவங்க பார்த்துட்டு வந்தாங்க. வியனாவை அழைச்சிட்டு போகலை, பிகாஸ் அவங்களுடைய ஐடி கார்டும் இல்லை, டையும் இல்லை. ஸோ உங்களை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக மத்தியானமாக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இவங்களுக்கு. உள்ளே பார்த்துட்டு வந்ததில் உங்களுக்கு எது ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னுட்டு அதை 1 hourல சுத்தமாக காட்டில் மொத்தமாக அப்படியே தூக்கிட்டாங்க. கமருதீன் சொன்னார், முத்து வந்து அந்த ஒரு டாஸ்கில் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு பண்ணுவார் இல்லையா, அது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னது வந்து முத்து சொன்னார், கமருதீன் சொன்னார். அடுத்தது இன்னொருத்தங்க சொன்னாங்களே, விக்ரம் சொல்லலை, சபரி சொன்னார், இல்லை திவ்யா சொன்னாங்க முத்துவோட பிக்சர் ரெப்ரசன்டேஷன் டாஸ்க் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்தது சுபிக்ஷா சொன்னது என்னென்னா, டம்மி பாவான்னு போட்டிருந்தாரு, ஆனால் அவர் அந்த 15 இதையும் வரிசைப்படுத்தி சொன்ன விதம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க ஸ்டூடெண்ட்ஸில் அரோரா வந்து பொம்மை டாஸ்க்கு நைட்டு தூங்காமல் பண்ணாங்க இல்லையா, ஜாக்லின் அண்டு இவங்க மஞ்சரி, அது பிடிச்சிருந்ததுன்னுட்டு. வினோத் வந்து பாட்டு கேட்டு வின் பண்ணின விதம், ஆரியமாலா பாட்டு போட்டு டாஸ்க் போட்டாங்கல்ல, வைஜி இல்லை சாரி அவங்களுக்கு ரவீனா வின் பண்ணாங்களே, அது பிடிச்சிருந்தது அப்படின்னுட்டு. அடுத்தது ரம்யா வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தது, நானும் அந்த வரிசையில் இடம் பிடிப்பேன் அப்படின்னாங்க. இந்த வாரம் வீட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா. விக்ரம் வந்து டிமோன் டாஸ்கில் வந்து அவங்களுக்குள்ளேயே அடித்து சண்டை போட்டது. அதாவது இப்போ ஒரு கெட்டது இருக்குன்னாக்க நம்ம அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அதுவே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு அதுவே அழிஞ்சு போயிடும்னு சொன்ன விதம் நல்லா இருந்தது, எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்தது. சபரி வந்து என்னுடைய கேப்டன்ஷிப் டாஸ்க் பிடிச்சது, அதில் தான் வந்து வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், நீ அதை எப்படி அணுகிறங்கிற விதம் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. அடுத்தது திவ்யா வந்து பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு இது பண்ண தருணம் பிடிச்சிருந்தது. அதாவது அவர் போகும்போது வெளியில் நிறைய அவருக்கு சப்போர்ட் இருந்தது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நடந்துக்கிட்ட விதம் தவறுங்கிறதுனால இவங்க அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில் என்ன சப்போர்ட் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே நீ சரியாக இல்லை, உன்னை நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. ஆனால் இதை எதுக்கு இது வந்து எகெயின் அவங்க வந்து சாண்ட்ரா வந்து ஓவியா அண்டு ஜூலி அந்த ரெட் கார்ட் பட்டு எடுத்தது. சுபிக்ஷா முத்து வியனா நான் போகவே இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட. இதை எதுக்கு மொத்தமாக 1 hourல காமிக்காமல் தூக்கினாங்கன்னு தெரியல நமக்கு. அடுத்தது விக்ரம் வந்து வெளியில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால இவரே ஒரு இது டாஸ்க்கு அங்கே உள்ளே பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுங்கள், நாங்கள் எந்த மொமெண்ட்னு சொல்கிறோன்னு. உண்மையிலே அந்த டாஸ்க்கும் நல்லா இருந்தது, அவங்க பண்ணினது எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தோன்னாக்க ஒஸ்ட்டு பெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கு கூப்பிடுறதுக்கு எல்லாரும் இதுக்கு லிவிங் ரூமில் அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லும்போது வினோத் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் அவுத்துட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தார். டீச்சர்ஸ் யாருமே கூட ஏன் இது பண்ணுறேன்னு கேட்கல. இவங்க யாருமே தான் டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இல்லையே. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கும்போது பாடம் எடுக்கும்போது சரி, வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வரணும்னு பிக் பாஸ் சொன்ன உடனே அவர் அடித்து புரண்டு ஓடின விதம் இருக்குது பாருங்களேன். உண்மையிலே அவரோட டெடிகேஷன் தெரிஞ்சுது. வழுக்கி விழுந்து பெருசாக வெளியில் தெரிகிற மாதிரி காயம் இல்லை, பட் உள்ள அடிபட்டிருக்கு. இதில் 24/7 அவர் ஈவன் டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ்கிட்டேயும் ஒரு குழந்த மாதிரியே பேசியிருக்காரு போல இருக்குது. அதை 1 hourல நமக்கு காட்டலை. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து என்னென்னா, பெற்றோர்களின் கோரிக்கை என்னென்னா,
குழந்தைகளை வந்து திட்டவோ அடிக்கவோ ஒரு மாதிரி ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணவோ கூடாது. மாடர்ன் ஏஜ் பேரண்டிங் பண்ணுற ஸ்கூலாக இது இருக்கணும். அதனால தான் ஸ்கூல் அண்டு ஹாஸ்டல் வந்து இந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோன்னு பாரு சொல்லி எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்க எல்லாருமே ஸ்கூல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. அப்படி பார்த்தா 2 பேர் ஓகே ஒருத்தரை தானே கேட்டார் பிக் பாஸ். ஓகே டீச்சர்ஸ்க்கு ஸ்டார் கொடுத்து கௌரவிக்கலாம் அப்படின்னோடனே 3 டீச்சர்ஸ்க்குமே ஸ்டார் கொடுத்து கௌரவிச்சிட்டாங்க. பிரஜின், கனி அண்டு இவர் அமித். அடுத்தது வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய பாராட்டுக்கள் எஸ்பெஷலி பாய்ஸுக்கு அவங்களோட மேக் ஓவர் நல்லா இருந்ததுன்னு சொல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ரம்யாவை தேர்ந்தெடுத்தாங்கங்க. என்ன அடிப்படையிலன்னா அவங்க மொழியே தெரியாமல் உள்ளே வந்து ஆனால் திருக்குறளை சொன்னாங்களாம். சார் த ஹோல் டாஸ்கில் எஃபர்ட் போட்டது விக்ரம். ஒரு கேரக்டரைசேஷன் எடுத்து அழகாக பண்ணி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனது. அடுத்தது பார்த்திங்கன்னா கானா வினோத், அவரும் அப்பப்போ கவுண்டர் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வாரம் அரோரா நிறைய வெளியில் தெரிஞ்சாங்க. இதில் எந்த இதில் ரம்யாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சத்தியமாக புரியல. அடுத்தது எந்த டீச்சர் பெஸ்ட்டு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்வையில் ஆடியன்ஸ் பார்த்து எந்த டீச்சரை ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரஜினா. அவரை விட அமித்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அமித்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லியே ஆகணும். அதுக்குள்ளே ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி நல்லா பண்ணினார் அவர். இவர் சொன்னார், வினோத் சொன்னார் அமித் சார் ரொம்ப நல்லா பண்ணினாருன்னு. ஆனால் கடைசியில் பிரஜினை சொல்லிட்டாங்க. அரோரா பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்கங்க பாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து அப்பப்போ கேரக்டர்லேருந்து வெளில வந்தால் கூட அவங்க பண்ணின விதத்தை வெளியில் ஆடியன்ஸ் நல்லா ரசிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் ரொம்ப தெளிவாக ஆடியன்ஸ் பார்வையில் எது நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுது. கடைசியில் பிரஜன் பெஸ்ட் டீச்சர். சாண்ட்ரா ஆஸ் யூஷுவல் வந்து என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான், அவன் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அடுத்த வார தலைவர் போட்டியில் விளையாடுறதுக்கு தேர்வானவர்கள். என்னமோ போங்க. அடுத்தது ஒர்ஸ்ட்டு, அதுவும் ஆடியன்ஸ் பார்வையில் யார் செஞ்சதை ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. எஃப்ஜே ஆப்வியஸ்லி அவர் ஒன்றுமே பண்ணலை. ஸோ அவர்கிட்ட ரசிக்கிற மாதிரி என்ன இருந்ததுன்னே தெரியாது. இதில் பார்த்தோன்னாக்க 1 ஹவரில் காமிச்சதில் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க வினோத்துக்கு. ஆனால் 24/7 பார்த்தா வினோத்துக்கும் வியனாக்கும் ஈக்குவல் ஓட்டிங் இருந்ததுதான். அதில் வந்து கடைசியாக எஃப்ஜே போடும்போது வினோத்துக்கு போட்டார். ஸோ வினோத் அண்ட் எஃப்ஜே ஜெயிலுக்கு போகிறாங்க. பிக் பாஸ் தான் வச்சார் பாருங்க ட்விஸ்ட்டு. ஸ்டோர் ரூமில் பாசிமணி வச்சுருக்காரு. இதை வச்சு இவங்க ஒரு 200 மாலைகள் கோக்கணும். 1 மணி அவர் போட 2 கலரில் 2 கலரும் மாற்றி மாற்றி போட்டு 50 மணி சேர்ந்த உடனே ஒரு மாலை பண்ணுங்க டாஸ்க்குன்னு சொல்லி இந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறதுக்காக நம்ம பார்வை இதுலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அங்கே போய் அவங்க போட்டாங்க பாருங்கள் ஒரு குத்தாட்டம். எதுக்கு பாரு? ஒன்று நீங்கள் உள்ளே போகலங்கிறதுக்கா இல்லை மணி கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கா தெரியல நமக்கு. வந்து அதை போட்டு இது பண்ண பிக் பாஸ் போட்ட ஸ்கெட்சு மாறி போச்சுன்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க, இப்போயாவது புரியுதா மக்களே உங்களுக்கு? நீங்களும் நானும் ஒரே சிங்கிள் இல்லைன்னு பிக் பாஸ் சொல்கிற ஒரு பேச்சு குரல் நமக்கு அவருடைய மைண்ட் வாய்ஸ் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. இவர் வந்து வினோத் பாவம் சொல்லிட்டு இருந்தார், 2nd டைமாக ஜெயிலுக்கு போகிறேன், ஆனால் சதி செஞ்சு ஒரு வேலை பார்த்துட்டாங்க, எந்த ஸ்டூடெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணல நான் ஒர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னுட்டு. அதுதான் உண்மை. ஸோ அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது டிஸ்கவர் யுவர் ஐஸ்கிரீம் டெஸ்டினேஷன். இந்த வீட்டுக்குள்ளே யார் உன்னுக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணவங்கன்னு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டு வரும். அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். எந்த ஃப்ளேவர் எதுக்காக நீ சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசனும் கொடுக்கணுன்னுட்டு அரோரா கமருதீன் அரோராவுக்கும் கொடுத்து பண்ணினது உண்மையிலே நல்லா இருந்தது. பார்வதி ரொம்ப ஏக்கத்தோடு தனக்கு யாராவது தரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததும் நல்லா இருந்தது. சபரி ரம்யா ஜோவுக்கும், அதுக்கப்புறமா பார்வதி சபரிக்கும், விக்ரமுக்கு 2-3 பேர் கொடுத்தாங்க. சுபிக்ஷா, அடுத்தது கனி, இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. விக்ரம் சுபிக்ஷாவுக்கு கொடுத்தாரு.
சாண்ட்ரா சொன்னது தான் சூப்பராக இருந்தது. என் புருஷன் வந்து இந்த மாதிரி இருந்தார், ஆனால் இந்த வாரம் இப்படி மாறிட்டார், மக்களே பார்த்துக்கங்க, என் புருஷன் சாந்த சொருபி ஆயிட்டாருன்னு அவங்க திரும்ப திரும்ப கூவுறா மாதிரி நமக்கு தோணினது. ரொம்ப சேஃபாக சாண்ட்ரா வந்து பிரஜினுக்கும், அடுத்தது பிரஜின் வந்து திவ்யாவுக்கும், திவ்யா வந்து சாண்ட்ராவுக்கும், அவங்க 3 பேருக்குள்ளேயே விளையாடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளில வந்தால் திவ்யா யாரோட விளையாடுவாங்க? அவங்க யாரையாவது பிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னா, அரோரா சொன்ன ரீசனும் சாண்ட்ரா சொன்ன ரீசனும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு டிக்ளேர் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இது தாங்க ஹைலைட்டு. 1 ஹவரில் இன்றைக்கி உருப்படியாக இது தாங்க. பிரஜின் கமருதீன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ வெளியில் போய் டிசைட் பண்ணு உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னுட்டு, இங்கே எதுவும் பண்ணாதேன்னு. ஆமாம் கரெக்டு தான். அரோரா வந்து என்ன பண்ணுவான்னா, நீ போய் வினோத் அண்ணா கிட்ட பேசு, நிறைய நீ அவங்க கூட பண்ணும்போது அந்த காமிக் நல்லா இருக்குது, அடுத்தது இவங்கக்கிட்ட பேசு, பிரஜின் அண்ணா கிட்ட பேசுனேன்னா உன்னோட இது இம்ப்ரூவ் ஆகும், அந்த மாதிரி என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம், மற்றவங்களோட சேரு, மற்றவங்களோட பேசுன்னு. ஆனால் பாருக்கிட்ட உட்காந்து பேசினா, டேய் அவன் தப்பு பண்ணுறான்டா, இவன் இது பண்ணுறான்டா, இவங்கிட்ட போகாத அவங்ககிட்ட போகாதன்னு ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்கும். யார்கிட்டையும் பழகாதன்னு சொல்லுவாங்க. என்னோட நேச்சரே வேறு, அவங்க நேச்சரே வேறுன்னு அப்படியே கட் பண்ணிட்டாருங்க எடிட்டர். சூப்பர்ப்பா அப்படின்னு தோணினது. நாளைக்கு சாட்டர்டே. இந்த வாரம் விஜேஎஸ் என்ன கேட்பாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா யாருமே எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நெகட்டிவாகவும் பண்ணலை, பாசிட்டிவாகவும் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூல் டாஸ்க்கை தான் திரும்ப உட்காந்து டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு வீக்கெண்டில் பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே. இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.